இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி 2022ல இருந்து இப்போ வரைக்கும் சன் டிவில ரொம்ப ஃபேமஸா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க சீரியலான ஆனந்த ராகம் சீரியலோட ஹீரோ அழகு சுந்தரத்தை பத்தி தான். இவரை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவரோட உண்மையான பெயர் அழகப்பன் கட்டதுரை. இவங்களோட பூர்வீகம் அப்படின்னு பார்த்தா காரைக்குடி. இவங்க 1988ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி பிறக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா சென்னைக்கு வந்துடுறதுனால இவங்களும் ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னையிலே இருந்துடுறாங்க. வியாசா வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் இவங்கள தன்னோட பள்ளி படிப்பை எல்லாமே முடிக்கிறாங்க. அவங்க பள்ளி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் கல்லூரி ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல பண்றாங்க. அந்த டைம்ல 2007ல இவங்களுக்கு கனா காணும் காலங்கள் சீரியல்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அந்த டைம்ல கனா காணும் காலங்கள் ரொம்ப ஃபேமஸ்னால இவருக்கும் அதுல ஒரு காமெடி ஆக்டரா இருந்தா கூட ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையோட அந்த ஆடிஷனுக்கு போய் கலந்துக்கிறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய ஆடிஷன் போனாலுமே கூட அவருடைய ஃபேஸ் கட்டை பார்த்துட்டு கருப்பா இருக்க இல்ல ஹைட்டா இருக்க அந்த மாதிரி சொல்லி நிறைய ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. இதுல போயிட்டு இந்த மாதிரி ஆடிஷன் எடுக்கும் போது நல்லா நடிச்சு கொடுத்துட்றாங்க. அப்படி நடிச்சதுக்கு அப்புறமும் கூட நாளைக்கே உங்களுக்கு சீரியல் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்கப்பா, இன்னும் 1 மந்த்ல நீங்க அந்த ஸ்பாட்டுக்கெல்லாம் போக வேண்டியது இருக்கும் அப்படியெல்லாம் சொல்லி அனுப்பிடுறாங்க. இவரும் ரொம்ப சந்தோஷத்தோட வந்துடுறாரு. கடைசியில அந்த சீரியல் அப்படியே டிராப் ஆகுது. அதை எடுக்கவே இல்லை, அதுக்கான எந்த ட்ரையும் பண்ணல. இப்படியே போயிட்டு இருக்கும்போது இவ்வளவுதானா லைஃப், இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிக்கும் போது அதே டைரக்டர் ஜெரால்டு அந்த ஃபுல் டீம் அப்படியே வச்சுட்டு 2009ல கள்ளிக்காட்டு பள்ளிக்கூடம் அப்படிங்கிற ஒரு சீரியல் எடுக்கிறாரு. அக்டோபர் 2009ல அது டெலிகாஸ்ட் ஆகுது. அப்படி டெலிகாஸ்ட் ஆகும்போது இவருடைய முகம் பலருக்கும் பரிச்சயமாகுது. அதுக்கப்புறம் விஜய் டிவிலே நிறைய சீரியல், ஆபீஸ், ரெட்டைவால் குருவி, தலையணை பூக்கள், மாப்பிள்ளை இப்படிங்கிற நிறைய சீரியல்ல அடுத்தடுத்து நடிக்கிறாரு. ஆனா பெருசா எந்தவித அங்கீகாரமும் கிடைக்கல. மக்கள் மனதுல இவர் ஒரு காமெடி ஆக்டர், சீரியலுக்கு காமெடி ஆக்டர், இவரை போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான இது வருது. 2012ல வெயிலோடு விளையாடு அப்படிங்கிற படத்துல நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நண்பர்கள் கவனத்திற்கு அப்படிங்கிற படம் நடிக்கிறாரு. அது நடிச்சு முடிச்சோடனே ஜீ தமிழ்ல இருந்து ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி அப்படிங்கிற சீரியல்ல ஒரு கேரக்டர் ரோல் கிடைக்குது, அதையும் பண்றாரு. கலர்ஸ் தமிழ்ல வந்தாள் ஸ்ரீதேவி அப்படிங்கிற சீரியல்ல ஃப்ரெண்டுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டா நடிக்கிறாரு. அதே மாதிரி கலர்ஸ் தமிழ்லயே அம்மன்ற ஒரு சீரியல் வருது, அதுலயும் நடிக்கிறாரு. எல்லாத்துலயுமே இவர் படத்துலலாம் இவருக்கு வாய்ப்பு வருது, நடிக்கிறதுக்கும் கூப்பிடுறாங்க. ஆடிஷன் போகும்போதே இவரை ரொம்ப உதாசீனப்படுத்தி பேசிடுறாங்க. நீ கருப்பா இருக்க, உன்னோட கலருக்குலாம் நீ எப்படி நடிக்கணும்னு ஃபர்ஸ்ட் நினைச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு டைரக்டர் இன்னும் ஒரு படி மேல போயிட்டு கிட்டத்தட்ட 15 நாள் ஷூட்டிங் எடுத்துட்டு அவர் என்ன ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு அப்படின்னா, நீ ஹீரோவை விட ஹைட்டா இருக்கிறதுனால உனக்கு இந்த படத்துல சான்ஸ் கொடுக்க முடியாதுப்பா, நெக்ஸ்ட் படத்துல உனக்கு வாய்ப்பு தரேன் அந்த மாதிரி சொல்லிடுறாரு. கிட்டத்தட்ட அந்த வடபழனி ரோடு ஃபுல்லாவே இவர் ட்ரை பண்ணியிருக்காரா, நிறைய டைரக்டர்ஸை மீட் பண்ணி இது பண்ணியிருக்காரு. எல்லாருமே ஆடிஷன், ஒரு சில டைரக்டர்லாம்
ஃபேஸை வந்து ஒரு நிமிஷம் பார்த்துட்டே வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்களா. அப்போ ரொம்பவே கஷ்டமா இருக்குமா. இந்த பழமொழி தான் வந்து எனக்கு ஞாபகம் வரும். டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர். அந்த பழமொழி எனக்கு அடிக்கடி மனசுல வந்துட்டு போகும். அதை எப்படி பார்த்தோன்னே உங்களால ரிஜெக்ட் பண்ண முடியுது அப்படின்ட்டு நிறைய டைம் வந்து நான் வேதனைப்பட்டிருக்கேன். அந்த டைம்ல எனக்கு விஜய் டிவி தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட ஒய்ஃப் வந்து ஞானசங்கரி. அவங்க எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி என் ஃபேமிலியில இருந்து எனக்கு சப்போர்ட் எப்பவுமே இருந்தது. கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், நீங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னு எப்பவுமே வந்து அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் 2022 சன் டிவில இருந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் அதை வந்து ஒரு பிராங்க் கால் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா நானே ஹீரோவா நடிக்கணும் அப்படின்னு அந்த டைரக்டர் சொல்லும் போது என்னால அதுக்கு ஆச்சரியப்பட மட்டும்தான் முடிஞ்சது. அதுக்கப்புறமா அவங்க வந்து கதையை பத்தி சொல்லும் போது இந்த கதைக்கான நாயகனா தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்ட்டு தான் இந்த நாடகத்துல நடிக்க ஆரம்பிச்சேன். சன் டிவி எனக்கு வந்து ஜனரஞ்சக நாயகன் அப்படிங்கிற விருதும் கொடுத்து அலங்கரிச்சாங்க 2023. அதுக்கப்புறம் இப்போ குணச்சித்திர நடிகர் அவார்டும் வந்து சன் குடும்ப விருதுகள்ல வந்து எனக்கு கிடைச்சது. ஒரு ஹீரோவா இப்போ வந்து நிறைய கிராமங்கள்ல வந்து எங்க சொந்த ஊர்லயே வந்து நான் போனேன்னா, நான் பல கல்யாணங்களுக்கு போகும்போது அங்க உள்ள பாட்டிமார அவங்க எல்லாருமே வந்து என்னை வந்து நீ வந்து அழகு சுந்தரம் தானா, ஏன்னா என்னோட பேருக்கும் அந்த கேரக்டர் பேருக்கும் கரெக்டா வந்து செட் ஆயிருச்சு. என்னை இங்க இப்போ யார் பார்த்தாலுமே அந்த அழகப்பன்ற பேரை தாண்டி அழகு சுந்தரம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிய வருது. இவ்வளோ கஷ்டம் நம்ம பட்டாலுமே வந்து இப்போ இன்னைக்கான சூழ்நிலையில வந்து நம்ம ரொம்பவே பிஸியா இருக்கோம் அப்படின்னு நினைச்சு என்னைய நானே நினைச்சு பெருமைப்பட்டுக்கிறேன். இதுக்கு வந்து முக்கிய காரணம் அப்படின்னா என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அப்படிங்கறது சொல்றாங்க. இப்போ ரீசண்டா எந்த கனா காணும் காலங்கள் டிராப் ஆச்சோ, இப்போ ரீசண்டா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ல டெலிகாஸ்ட் ஆகுற கனா காணும் காலங்கள்ல ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்ல என்னைய என் ஃப்ரெண்டு அந்த இதுக்கு டைரக்டரா இருந்தனால இன்வைட் பண்ணி அதுல நடிக்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. இதே மாதிரி பல செலிபிரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.